காலிஃப்ளவரில் சில்லி செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. காலிஃப்ளவரில் மல்லி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, ஒரு கை அளவுக்கு புதினா இலை, ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி இந்த விழுதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும், 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவும், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். சப்போஸ் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவராவது அரிசி மாவாவது சேர்த்து மாவை கரெக்ட் பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் காலிஃப்ளவரை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு சுடுதண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து நம்ம செஞ்சுருக்க இந்த பேட்டரில் டிப் பண்ணி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான காலிஃப்ளவர் மல்லி ரெடி. இதை சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சாட் மசாலாவை தூவி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.